மகாபலிபட்டு என்னோட நிறைய பாதார இந்த நமஸ்காரத்தையும் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு அதுக்கு பிறகு நான் போகிறேன். ஏன்னா இன்னைக்கு நான் என்னை பற்றி சொல்கிறதுக்கு வரல, ராமரை பற்றி சொல்ல தான் வந்திருக்கேன். இருந்தாலும் நான் யாரும் என்ன ஏதுன்னு என்னோட பேர் ரமணா ரவி. ரமணா ரவிங்கிற பேர் எப்படி வந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ரமணா ரவிக்கும் ராமருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு. ஆக்சுவலாக எனக்கும் ராமருக்கும் தான் ரொம்ப சம்மந்தம். நான் ஸ்ரீராமநவமி அன்னைக்கு பிறந்தேன். அதே ஒரு பெரிய பாக்கியம். அதே புனர்பூச நட்சத்திரம், ஸ்ரீராமநவமி அன்னைக்கு ஜனனம். ராமச்சந்திரன் பேர் வைக்கிறது ரவிச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. அதில் ரெண்டுமே ஒன்று தானே. ரவி வந்து விஸ்வாபுரம், அது மாதிரி சந்திரன் சூரியனும் சந்திரனும் சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு வச்சாங்க. அதுக்கப்புறம் படிப்பு வளர்ப்பு எல்லாம் முடிஞ்சு எல்லாருக்கும் ஆஸ் அ பிராமின் ஸ்லோகம் ஸ்தோத்திரம் இதெல்லாம் கற்றுனேன். ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்தவுடனே என்னோட பள்ளி படிப்புகள் எல்லாம் முடிஞ்சு எனக்கு வந்து நேட்டிவ் வந்து ஆரணி, அதாவது நாத்தார்கா டிஸ்ட்ரிக்ட். நாத்தார்கா டிஸ்ட்ரிக்டில் ஆரணி, வேலூர் இதெல்லாம் உங்களுக்கு இங்கே நிறைய பேர் இருந்திருக்கலாம், மேபி அங்கே ஒர்க் பண்ணியிருக்கலாம். அதில் பிறந்தது ஆரணி. அதுக்கு அடுத்தது என்னோடய ஸ்டடீஸ்லாம் வந்து வேலூரில் காலேஜ் படித்தேன். பிஏ முடித்தேன், எம்ஏ முடித்தேன், எம்ஏஎஸ் எல்லாமே முடித்தேன். முடிச்சு ஒரு வருஷம் கூட இல்லை, ஒரு வருஷத்துக்குள்ளேயே சர்வீஸ் கமிஷன் எழுதினேன். சர்வீஸ் கமிஷன் அலாட்மெண்ட்டில் வேலை கிடைச்சிருக்கு. வேலூர் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கேன். ஜூனியர் அசிஸ்டன்ட்லேருந்து அசிஸ்டன்ட்லேருந்து சூப்பரண்ட்லேருந்து எல்லா போஸ்டிங்கும் கலெக்டரோட பிசிஆர் நிறைய இருந்தது. 4-5 நார்த் இந்தியன் கலெக்டர்ஸ்லாம் இருந்ததுனால எனக்கு இந்த தமிழ் ஏன் இவ்வளோ அழகாக பேச முடியுதுன்னா, நார்த் இந்தியன் கலெக்டர்ஸ்லாம் வந்து இங்கிலீஷ் தான் தெரியும், ஹிந்தி தெரியும். வர பப்ளிசிட்டி எப்படி மூவ் பண்ணுறதுன்றது தெரியாது. அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் ரெண்டு பேருக்கும் மீடியேட்டர் மாதிரி பண்ணி எனக்கு வந்து ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் பேச வர மாட்டேங்குது. அது அப்படியே அவார்டு அது மாதிரி சொல்லி வந்ததுனால இப்போ அதில் என்னென்ன பெரிய எனக்கு லாபம், நிறைய இந்த மாதிரி ஆன்மீகங்களை பற்றி நிறைய பாடல்கள். ஆஃப்டர் மை ரிட்டையர்மெண்ட் நான் ஒரு வீடியோ வந்து ரிட்டையர்மெண்ட் பண்ணேன். ஒரு 4-5 வருஷம் தான் ஆச்சு. இந்த விஜிஎம் ஸ்டெப்போடு சொல்லிட்டு வைஷ்ணவி கோயிலுக்கு ஆப்போசிட்டில் அங்கே இருந்துருக்கேன். நான் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு எனக்கு எப்படி எழுத வந்ததுன்றது எனக்கு இன்னைக்கும் $1,000,000 கொஸ்டினாக இருக்குது. கவிஞர் கண்ணதாசன் மாதிரி நானே பாடல்கள் எழுதினேன், நானே கம்போஸ் பண்ணேன், நானே தெரிஞ்சு மூலமாக கொண்டு போய் கொடுத்தோம்னா அவள் வந்து சார் நல்லா இருக்கே, நாங்கள் பாட்டமா நீ பாட்டமா அப்படி போய் ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் பண்ணினது முதல் சாய்பாபா, ஷீரடி சாய்பாபா. அது 6 சாங்ஸும் ஒரு சூப்பர் பாபும் ரொம்ப அழகான ஒரு ஆல்பமாக வந்து அற்புத சாயின்னு முதல் நாங்கள் வேண்டும். அதுதான் என்னோட முதல் ஸ்டெப். அதுக்கு பிறகு நிறைய ஐயப்பன் தாங்காது நிறைய என்னை கூப்பிட்டு இதே மாதிரி நினைச்சா அப்படி பாடுவேன். சில பேர் வந்து கம்போஸ் பண்ணிட்டு கொடுத்துருவோம் சார் அப்படின்லாம் இருக்கா. பொதுவாக இந்த பாடல்கள் அது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய இயக்கமும் கிடையாது. இது வந்து நம்ம ஒரு ஆத்ம திருப்திக்காக பண்ணுறோம். மகாபலிவாளை பற்றி நான் அம்சத்தின் அற்புதங்கள் சொல்லி என்னோட யூடியூப் கொண்டு வச்சிருக்கேன். அதில் நிறையவே சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு கதையாக அழகாக சொல்லும்போது மற்ற ப்ரோக்ராம்லாம் கவிஞராக எழுதும் மகாபலிவாளை மட்டும் என் யூடியூப் வந்து அப்படியே தூக்கி விட்டுது. ஆனால் அதுதான் நான் வந்து முதல்ல நான் பாதார நமஸ்காரத்தை அதுக்கு தான் தெரிஞ்சுக்கேன். நடமாடும் தெய்வம் இப்போ கூட நான் ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடி என்னோட ஃபேமிலியில் எனக்கு வந்துட்டு அவள் எல்லாரோடையும் ஒரு கை காஞ்சிபுரம் மகாபலிவாளோட இடம் அத்தனையும் போய் பார்த்துட்டு காமாட்சி அம்மனை பார்த்துட்டு வர்றது வழக்கம். காமாட்சி அம்மன் புடவை சாத்துவோம். அது மாதிரி எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் போவோம். அப்படி போயிட்டு வரும்போது தான் அதுக்கு பிறகு பார்த்தோம்னா இந்த ரீசெண்டாக மாமாவை சந்திக்கிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடையாது. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு ஏதோ ப்ரோக்ராம் நடந்தது. அப்போ தான் போய் நானே அறிமுகப்படுத்திட்டோம்னா ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர். இந்த மாதிரி வந்து அழகாக ஒரு ஸ்பீச் கொடுத்து பண்ணலாமே, நான் இங்கே தான் இருக்கேன், நீ வா கண்டிப்பாக என்னை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணது மாமா தான். அப்புறம் தான் நான் சொன்னேன் சரி இது வரேன் இன்னைக்கு வந்து நான் அப்புறம் தான் சொன்னேன் நீங்கள் எல்லாருமே ராமஜம் பண்ணுவோம். நான் சொன்னேன் ராமஜம் பண்ணும்போது நம்மளுக்கு போய் எல்லாத்துக்கும் எனக்கு பேச்சு இல்லை நீங்கள் ராமரை பற்றி தானே பேச போகிறேன், ராமரை பற்றி தானே பாட போகிறேன், அதனால் கண்டிப்பாக வாங்குவோம். காத்தால் 10 மணிக்கு வந்துடணும். இருப்பாங்க அழகாக என்னை உட்கார வச்சு உங்கள் எல்லாரையும் கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அவர் கொடுத்துட்டு அவருக்கு விட நமஸ்காரத்தை தெரிவிச்சார். நீண்ட ஆண்டுகளாக உங்களோட பணிகளை ரொம்ப சிறக்க மேலும் நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் நடத்தி நீங்கள் நல்லா ஆயுசோட நல்லா பண்ணணும். அதுதான் என்னோட ஆசை, என்னோட வேண்டுகோள், என்னோட பணிவான பிரார்த்தனை. சரி, நம்ம இன்னைக்கு கேட்டுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஸ்ரீராமநவமி மாமா சொன்னார். அடுத்தது 6ஆம் தேதி வந்து வருது.
6ஆம் தேதியிலேருந்து இப்படி தொடர்ந்து நடக்கும். ராமரோட இப்போ நான் என்னையும் சொல்லிட்டேன், நான் ஸ்ரீராமநவமிக்கு போகிறேன், அதனால் ராமரோட பர்த்டே கொண்டாடுறது தான் ஸ்ரீராமநவமியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் நினச்சிருக்கோம். ராமர்னு வந்து எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது ரொம்ப அமைதியான ஒரு ராமர். அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் இருக்குது. சீரியஸா எல்லாருமே என்ன சொல்றாங்க, ராமர் போல இருக்கணும். குழந்தையிலேருந்து அந்த ராமர் அப்படின்னாலே ஒரு அமைதி, அந்த ஸ்வரூபம், அந்த அழகு, தேஜஸ் எல்லாமே. அதனால ராமா அப்படின்போது பாருங்க, அந்த அழகை வர்ணிப்பது ராமா அப்படின்போது அப்போ நம்ம மனசில் வந்து என்ன ஒரு என்ன அவரை பற்றி நான் அப்படியே திங்க் பண்ணிட்டு அது ராமான்னு போதே ராமர் நம்மளுக்கு நிச்சயமாக பிரத்யட்சமாக நம்ம மனசளவில் காட்சி கொடுக்கும். எனக்கு நிறையவே இது மாதிரி அர்த்தங்கள் எனக்கு என்னோட வாழ்க்கையில் ராமர் இந்த ராமஜபம் சொல்கிறதுல மாமா சொல்கிறாப்ப என்ன பயன், ஏன் அதை சொல்லணும் அப்படின்லாம் கேட்குறாங்க இல்லையா. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு இப்போ நம்ம டேஸ் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதுவும் நம்மளை போய் ஓல்டேஜுக்காக இருக்கலாம். 60 வயசு 65 வயசு ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர் நம்மளால் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. பசங்கன்னா எல்லாம் பாருங்களேன் இருப்பா, நம்ம ஏதோ கார்ட்டை வந்து வாங்கி போட்டு நம்மளை உட்கார வச்சுட்டு போகணும், வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். நம்மளுக்கு வேறு என்ன என்டர்டைன்மெண்ட் இருக்குது. நான் கூட ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டில் தான் இருந்தேன். நான் வந்து என்ன பண்ணேன், அடுத்தது எனக்கு இந்த வழி பிடிச்சிக்கிறதுக்கு கடவுள் வந்து ஒரு வழி ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தான். இப்படி எழுது, இப்படி பண்ணு, இப்படி பாடு அப்படிங்கிறதுனால ஒரு பக்தி மார்க்கமாக கொடுத்தான். அதே மாதிரி எல்லாருமாலுமே முடியுமா அப்படிங்கும்போது $1,000,000 நிறைய பேருக்கு படிக்கணும்னு தான் சார் தோன்றது. ஆனால் என்ன ராமாயணம் நம்ம எல்லாத்தையும் படிச்சிருக்கோம். ராமர் கதை தெரியாதானே. ராமர் லட்சுமணர் அதெல்லாம் வளர்ந்தா, அதுக்கு பிறகு காட்டுக்கு போனார், அதுக்கு பிறகு சீதையை கல்யாணம் வந்து சீதையை காட்டும், அதுக்கு பிறகு எல்லாம் ராவணனை கொண்டது, அதுக்கு பிறகு ராமர் வந்தது பட்டாபிஷேகம், லவகத்தை போடுறது எல்லாம் பண்ணார். என்ன சார் ராமாயணம் இவ்வளோதானே ஈஸியாக? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எடுத்துக்கிறார். அந்த ராமாயணம் படிச்சுன்னா அந்த ஃபுல்லாக பயங்கரமாக வரவேற்பார். அது மாதிரி வால்மீகி ராமாயணம், ராம